கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவசேனை ஊழியத்தின் தேவசப்த நிகழ்ச்சி நிமித்தம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு நிமிஷம் ஆண்டு சமூகத்திலே ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த கரத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு எங்களோட பேசுறவனே இல்லை, பிதாவின் ஆவியானவர் பேசும். உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமாம். இந்த நாட்களிலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு விசுவாசங்கிறதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் செய்கிறவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விசுவாசமா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிற விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனால் விசுவாசம் என்பது அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் 2: 1 அவர் உண்டு, 2வது அவரை தேடினா நிச்சயமாய் பலன் உண்டு. அவ்வளவுதான். அவர் உண்டு, அவரை தேடினால் பலன் உண்டு. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு விசுவாசத்தில் நிறைய பேர் குறைபட்டு இருக்கிறோம். விசுவாச குடும்பத்தார், தேவனுடைய பிள்ளைகள் கூட குறைபட்டு போய் இருக்கிறோம். ஏன்னா விசுவாசங்கிறது சாதாரண வரக்கூடிய ஆவியின் கனி 9 விசுவாசம், ஆவியின் வரங்கள் 9 இந்த விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவர் தான். விசுவாசிக்கிறவன் தான் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடையாது. விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவன். விசுவாசிக்கிறவன் தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ விசுவாசங்கிறது மிக முக்கியம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கனால விசுவாசி அல்ல. அது ஒரு வரம், அது ஒரு கனி, அது ஒரு கிருபை, கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அது நம்ம கூட இருக்கணும். அந்த விசுவாசம் கூட சாதாரண காரியம் இல்லை. நீங்க எபிரேயர் 11:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்பது நம்பப்படுகின்ற உறுதியும் காணப்படாத நிச்சயம். விசுவாசம் என்பது காணப்படாத ஒரு நிச்சயம், கண்ணுக்கு தெரியாது. ஆகவே கண்ணுக்கு தெரியாததை நம்புறதுதான் விசுவாசம். பரலோகம் இருக்கு நமக்கு தெரியாது, இயேசுவை நம்ம பார்த்தது இல்லை. ஆகவே இயேசு இருக்கிறாரு, பரலோகம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம காணக்கூடாததை விசுவாசித்து பரலோகத்தை நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். விசுவாசம் என்பது காணக்கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை என்பது அது காணப்படாத ஒரு நிச்சயம். நம்ம எதை எதிர்நோக்கி இருக்கிறோமோ அதை நோக்கி நம்ம கடந்து போக வேண்டும். ஒரு கடந்த நாள் இருக்கிற பிரச்சனைகளை யோசிக்காம இனி நம்ம வரப்போற காரியங்கள்ல கர்த்தர் நம்ம கூட எப்படி செய்வார். அப்ப இந்த விசுவாசம் என்பது வேத வசனத்துல நம்ம நல்லா வாசித்தா விசுவாசம் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். ஆகவே இந்த விசுவாசத்தை நமக்குள்ள ஒவ்வொரு நாள் வர்த்திக்க பண்ண வேண்டும். இந்த விசுவாசம் நமக்குள்ள பெருக பெருகதான் அற்புதத்தை கொண்டு வர முடியும். நீங்க வேதத்தை வாசின்னு சொன்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் நீங்க அந்த 18 - 21 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில அவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவனுடைய மனைவிடைய கர்ப்பம் செத்து போச்சு, குழந்தை இல்லை. அப்போ விஞ்ஞான ரீதிப்படி குழந்தை பிறக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றான், அவனை ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்றார். வானத்தி நட்சத்திரம் போல கடற்கரை மலையில போல நான் பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுக்கிறார். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 18-21 நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாம இருந்தோ அவன் நம்புறான். அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. ஏன்னா தன் சரீரம் செத்து போனதையோ கர்ப்பம் செத்து போனதையோ அது என்னவில்லை. இன்னும் அவிசுவாசம் இராமல் சந்தேகப்படாம விசுவாசத்துல தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனானான். அப்போ அந்த சூழ்நிலையை பார்க்கவே இல்லை ஆபிரகாம். கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஏன்னா வாக்கு தத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர். அப்ப நம்மளோட தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, வானமும் பூமி அழிந்தாலும் அட வார்த்தை அழியாது. 55:10 சொல்லுது, மாரியும் பனி எப்படி இந்த பூலகத்துக்கு அதை நினைச்சு தன் காரியத்தை முடிக்குதோ அதே போல இந்த வார்த்தை அதை அப்படியே செய்து முடிக்கும். ஆகவே இந்த வார்த்தையில நமக்கு அந்த விசுவாசம் ஆண்டு சொன்னார். தன் சூழ்நிலையை பார்க்கல, ஆண்டவர் சொன்னபடியே அவன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். அது ஆபிரகாம் மாத்திர நமக்கு. ஆகவே வேதம் சொல்லு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நீ 23ஆம் வசனத்துக்கு வாசித்து பார்த்தீங்க, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில. அதாவது தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இல்ல நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுல அறிக்கை இடுவதுல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நல்ல வாசித்து பிறந்த வசனத்துல எபிரேயர் 10:23 நம் அறிக்கை இடுவதுல, தேவன் நம்ம அந்த வசனத்தை அறிக்கையிடுவதில்ல, விசுவாசத்தை அறிக்கையிடுவதில்ல நாம் என்ன செய்யணுமா, அந்த உறுதியான இருக்க வேண்டுமா, அசைவில்லாதபடி. அசை வந்துடக்கூடாது. சூழ்நிலைகள் வரும், காற்றும் கடலும் அடிக்கும், பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலை வரும். கர்ப்பம் செத்து இருக்கலாம், ஒருவேளை சரீரம் செத்து போயிருக்கலாம். இந்த உலகத்தின் சிச்சுவேஷன் எல்லாமே ஒரு மாறின சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வாக்குத்தத்தம் உள்ளவர், உண்மையுள்ளவர். அதை அறிக்கைட்டு கொண்டே இருக்கணும். நம்ம தேவ சமூகத்துல வாக்குத்தத்தத்தை அறிக்கைட்டே கொண்டு சொல்லிட்டு இருக்க வேண்டும். மார்க்கே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அங்க 12 வருஷம் ஒரு பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அவ 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, சகல வியாதியில இருக்கிறா,
பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவரால வேதனைப்படுகிறா. பல மருத்துவத்தை போய் அவளுக்கு சுகமாகல. ஆனா ஒன்னே அவ சொல்றா, தனக்குள்ள சொல்றா, மார்க் 5:20 தனக்குள்ளே பேசுறா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன். இயேசு வருகிறான்னு கேள்விப்படுறா. கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை போய் தொடுவேன், தொட்டா சொஸ்தமாவேன்னு சொல்லி தனக்குள்ளே தனக்குள்ளே அவள் நினைச்சா விசுவாசம் அறிக்கைடுறா. அவரை போய் தொடுவேன், தொட்டா சொஸ்தமாவேன்னு சொல்லி இந்த கூட்டத்துக்குள்ள போய் என்ன தொட போறா. ஒருவேளை அப்படி தொடும் பொழுதே அவர் ஆண்டவருடைய அற்புதம் அவளை தொட்டது. ஆண்டவரா இயேசு கேட்கிறேன், என்னை தொட்டது யார்? சீசர் சொல்றாங்க, யார் உங்களை தொட்டான்னு சொல்றீங்களே, இவ்வளவு கூட்டம் நெரிசல் வந்துகிட்டு இருக்குது அப்படி சொல்லி, இல்ல என்னட்டு ஒரு வல்லமை பெறப்பட்டது. அப்ப நல்லா கவனிக்கணும், விசுவாசம் முதல்ல நம்ம நாவின் அறிக்கையில தான் இருக்குது. நம்ம நினைவுக்குள்ள கொண்டு வந்து நம்ம அறிக்கைகளை என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். அந்த விசுவாச வார்த்தைகள் கத்த செய்வாங்க. உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா? என் கணவர் ரட்சிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விசுவாச அறிக்கை கத்த செய்வார். எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். யெகோவாயிர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்க அறிக்கை. ஒரு சகோதரி குடும்பத்துல அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆஸ்பத்திரி ரிப்போர்ட் படி அந்த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அந்த ரிப்போர்ட் அவங்க கையில இருக்குது. ஆனா அவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்லிட்டு வந்தேன், நீங்க ஆண்டர் குழந்தை தந்தக்கா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. அதே போல அவங்க ஸ்தோத்திரம் பண்ண 5 மாசம் சொல்லியிருந்தாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க துதிச்சுட்டே இருந்தாங்க. எப்போ யாரு கேட்டா கத்த தந்தக்காய் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க, நீங்க வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கன்னு சொன்னோம். அதே போல அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 பெண் குழந்தை இன்னைக்கு இருக்குது. டாக்டரால் முடியாதுன்னு சொன்ன அந்த இடத்துல கத்த இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்றாரு, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க வேதத்தை வாஸ்தவத்தை ரோமர் 8:25 நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையாய் காத்திருக்கணும். விசுவாசங்கிறது நம்ம அறிக்கையிடும் மாத்திரமல்ல, அது வருகிற வரைக்கும் காத்திருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும். அதுதான் ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. அவர் காத்திருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. 25 வருஷம் ஆயிட்டு அவர் வாக்குத்தத்தம். எத்தனையோ ஒரு பைத்தியம் இருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா கிடைக்குமா கிடைக்காதான் இருப்பாங்க. அவனுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தோ அதை யோசிக்கல, அவன் காரியத்தை என்னல, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரேன்னு அதே போல கர்த்தர் கொடுத்தார். ஒரு இந்த நாட்களில நம்ம அந்த அறிக்கை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இன்னும் வாஸ்து நீதிபதி 18 வாஸ்து பாத்தீங்கன்னா, அதுல வாஸ்து 20ஆம் அதிகாரத்துல 18:20 அந்த சொல்ற மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அவனவன் அதன் கனியை புசிப்பார்கள். ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம நாவல சில வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு. அது விசுவாச வார்த்தைகள், வேத வார்த்தைகள் நம்ம நாவல வச்சிருக்கிறாரு. நம்ம அறிக்கையிட அப்படியே பழிக்கும். நீங்கள் அவிசுவாசமா பேசுறீங்கன்னா கண்டிப்பா அதுதான் நடக்கும், விசுவாசமா பேசுறீங்கன்னா அதுதான் நடக்கும். ஆண்டவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில நாங்க நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அப்ப ஆண்டு சமூகத்தை போகும்போது நடந்து போகும்போதே சொல்லுவோம், ஆண்டு பைக் தந்த காய் ஸ்தோத்திரம், பைக் தந்த காய் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நாங்க பிரயாணம் போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் 50 வாங்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு நாங்களும் உட்கார முடியல. அப்ப அந்த பைக்ல போயிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஆண்டு நாள் ஒரு பெரிய பைக் தந்த காய் ஸ்தோத்திரம் 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 போயிட்டே இருப்போம். காத்திருக்கணும், அது மறுவரை காத்திருக்கணும், அறிக்கைட்டு கொண்டே இருக்கணும். அதே போல அது முடிச்ச உடனே அது ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு நல்ல பைக் தர ஆரம்பித்தார். வீட்டு முன்னே நிற்கும் இந்த இடத்துல பைக் நிக்கிற காய் ஸ்தோத்திரம் அப்படி பண்ணிட்டு இருப்ப. பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சு இல்ல நிற்கிற காய் ஸ்தோத்திரம், ஒரு மரத்துக்கு நான் இல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டேன்னு ஆண்டோட கிருபையினால ஆண்டவர் எங்களுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தான். அதற்கு பிற்பாடு ஆண்டவரே கார் தந்தது காய் ஸ்தோத்திரம். கார் தந்தக்கு ஏன்னா கார் ஊழியத்து தேவைப்படுது. இப்போ ரொம்ப தூரத்து போறோம், கிராம ஊழியங்கள் செய்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர்களுக்கு கார் தந்த காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தோம். அதே போல கர்த்தர் காரை தர ஆரம்பித்தார். அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த கார் தந்த காய் ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம நாவு ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. எது வேணாலும் சில மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் முடிவுக்கு முன்னாடியே நான் ஆலயத்தில் ஜபிக்கும் போதே மகளும் மருமகனும் அப்படியே ஆலயத்தில் வருவதை போல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் மகனும் மருமகளும் வருவதை போல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நம்ம அந்த பிள்ளைகள் கல்யாணம் முடிந்த கவலையே நம்ம படக்கூடாது. எதை குறிச்சு கவலைப்படாம நம்ம எதை நோக்கி இருக்கிறோமோ அதை விசுவாசத்தை அறிக்கைட்டு கொண்டே இருக்கணும். நம்ம அறிக்கையிட நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க அவிசுவாசமா பேசுறீங்கன்னா அப்படி நடக்கும், நீங்க பயத்தோடு பேசுறீங்கன்னா அப்படி நடக்கும். ஆகவே நீங்க விசுவாசத்தை அறிக்கணும். ஆபிரகாம் அப்படித்தான். நீங்க ஆதியாகமத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா 22:5 அங்க வேலைக்காரர் நாங்க ஈசாக்க பலியிட போறாரு. அந்த மலையில பலியிட போகும்போது ஒருவேளை 3 நாள் பிரயாணப்பட்டு வராங்க. அந்த பலியிட போகும்போது கூட அந்த வேலைக்காரன் ஆபிரகாம் சொன்னா, போய் நானும் பிள்ளையாண்டான்னு திரும்பி வருவோம். சின்ன வார்த்தை தான், ஒரு ஒருமை பன்மை அவ்வளவுதான். அந்த சின்ன வார்த்தையில கூட அந்த விசுவாசம், நான் வருவோம், நானே பிள்ளையும் திரும்பி வரும், போறதே பிள்ளைய பலி கொடுக்கதான், ஆனா நான் திரும்பி வருவோம். அதே போல வந்தார். சம்பவம் உங்களுக்கு தெரியும். நீங்க தொடர்ந்து வாஸ்து
தான் உங்களுக்கு அது புரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கடன் இருக்கலாம், கடன் அடைக்கப்பட்ட காசு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைகள் மனம் திரும்பின காசு ஸ்தோத்திரம். ஒருவங்க வீட்டுல வியாதி இருக்கா, இயேசுவின் தலமா குணமான காசு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வீடு கட்டப்படலையா, நாங்களாம் வீடு கட்டுறதுக்கு முன்னால ஒரு காட்டு பகுதியில தனியா ஒரு வீட்டுல இருந்து என்ன செய்தோம், அந்த காட்டு பகுதியில வீடு கட்ட தொடங்க. எல்லாரும் கூட இந்த இடத்துல ஏன் கட்டுறீங்க நீங்க, அதுல வந்து நின்று தினம் ஜோமனி வீடு கட்டின காசு ஸ்தோத்திரம். அந்த சமுத்திரம் சொல்லும் ஆண்டது கட்டி முடிச்சதுல குடியிருக்கிற காசு ஸ்தோத்திரம். அதே போல கட்டிட்டு இருக்கும்போது இது பூசணக்காய், ஜன்னல் கதவு வச்சதுக்காக எல்லா தேவைகள் நிறைய இருக்குது. ஆனா என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டு சமுத்திர ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு. இன்றைக்கு நீங்க எந்த பிரச்சனை இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, வியாதியா கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் தலமால் குணமான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக கடன் மாற, வியாதி மாற, பிரச்சனைகள் மாற, நெருக்கங்கள் மாற, எந்த தேவையில இருந்தாலும் எவ்வளவு சூழல இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பெரியவர், விசுவாச தோக்கரும் முடிக்கிறவர். அவர் நமக்கா யாவையும் செய்து முடிப்பார். அவங்க நாவல அவிசுவாசமான வார்த்தைகள், சாபத்தீடான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், பயப்படுற வார்த்தைகள், குழம்புற காரியம் ஒண்ணு வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து சொல்லி சொல்லி நீங்க ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. தந்ததுக்காய் நன்றி நன்றின்னு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாட்களையும் நான் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த விசுவாச வாழ்க்கையில குறைப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும். சில சாப்பி இவங்களா ரசிக்கப்படும் ஒரு அம்மாட்ட 1 மணி நேரம் பேசி முடிச்சோன்னு சொல்றாங்க, அதே அவிசுவாசத்தை தான் பேசுறாங்க. சில எவ்வளவுதான் ஜோமனி ஆண்டோடைய வார்த்தை சொல்லி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சாலும் மறுபடியும் அதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். மரணமும் ஜீவனையும் கத்தர் வச்சிருக்காரு, அதின் கனியை புசிப்பார்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ வாழ்க்கையில நல்லா இருக்க மாட்டோம்னா நல்லா இருக்கவே மாட்டோம். நம்ம நல்லா இருப்போம்னா நல்லா இருப்போம். ஆகவே நம்முடைய வார்த்தை மிக முக்கியம். கத்தர் செய்வார், தருவார், முடிப்பார். அவர் என் கூட இருக்கிறார். நீங்க சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு கத்தர் எல்லாவற்றுக்கு விடுதலை தருவான்னு சொல்லி பாருங்க. கத்தர் அற்புதம் செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திர நாட்களிலும் விசுவாசத்தை தோங்குகிறவரும் முடிக்கிறவரும் எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஜெபிக்கிறப்பா, நிறைய காரியங்கள், சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, பல தேவைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அந்த விசுவாச அறிக்கையிடுவதற்கு கத்தர் யாவை செய்து முடிப்பார், எனக்கு தருவார், இதை செய்து முடிப்பார், என் பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றுவார், என்ற கணவனை மாற்றுவார், கத்தர் இந்த இக்கட்டிற்கு ஒரு விடுதலை தருவார், ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி அறிக்கையிடத்தக்கதாக ஒவ்வொரு நாவும் இயேசு நாமத்தை கட்ட அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நல்ல விசுவாசத்தை அறிக்கையிடவும் வாக்குத்தத்தங்களை சொல்லவும் நம்பிக்கையாய் ஆண்டவரே அந்த வார்த்தையில பிள்ளைகள் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும்ப்பா. தொடர்ந்து ஆண்டவரை அது வருவரை காத்திருக்கத்தக்கதாய் அந்த வார்த்தை ரோமர் 8:25 வருவரை அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே அது காத்திருக்கத்தக்கதாய், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது விசுவாசம் அறிக்கையிடத்தக்கதாய், அதை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்ய முடி ஜெபிக்கிறப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டப்பா. ரீபா ஷாகாபா தூற்றலபோதனபா ஷதடா ரீமஹந்த லாதுனியா கரபா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இதோ கர்த்தர் பராக்கிரம் செய்கிற கர்த்தர் பிள்ளைகளோடு இருக்கிறக்காய் நன்றி அப்பா. லிஹாதா ரபு ஷாதடபா. இதோ நீங்கள் அறிக்கையிடும் போது அது கர்த்தருடைய சத்தமாய், வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தமாய், காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணத்தக்கதா, பெண்மானை ஈன செய்யக்கூடிய அப்படிப்பட்ட தேவனுடைய சத்தமாய் இனி வெளிவர போகிறது சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு கத்தரை பலப்படுத்துவீராக. உன் தேவனாகிய கத்தராகிய நான் இதோ நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறக்கா நன்றி அப்பா. சகல காரியத்தையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படியே கொடுங்கப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். விசுவாசத்தை கனப்படுத்துங்க, விசுவாச வார்த்தையை கனப்படுத்துங்க, விசுவாச அறிக்கையை கனப்படுத்துங்க, நன்மை பெற்றுக் கொள்ளட்டும். கரத்துல கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுன்னேரி என்கிற பகுதியில தேவசேனை என்கிற ஊழியத்தை குடும்பமாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கிராம ஊழியங்கள், கிராமங்களுக்கு சென்று புதிய ஏற்பாடு என்கிற ஊழியத்தை செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் ஜெபக்குழுக்கள் உருவாக்கி மாதந்தோறும் உபவாச கூட்டங்கள் வைத்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை தேவ சப்தம் அப்படின்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். அநேகர் இதை வாங்கி வாசித்து பயனடைகிறார்கள். உங்களுக்கு தேவை என்றாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அதை இலவசமாக அனுப்பி வைப்போம். அது மாத்திரமல்ல, அநேகருக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிற மக்கள், பிசாசு போராட்டங்கள், வியாதிகள், குடும்பங்களில் சில பிரச்சனைகள் பிடிப்பட்டவங்களுக்கு சென்று நாங்கள் ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் அநேகருக்கு நல்ல விடுதலையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நாங்கள் குடும்பமாக, மனைவி 2 பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார்.
2 பேருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. 2 பேரும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பர்ல எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.